ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி நடந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது உண்மை சம்பவம். எதுக்கு இதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னு கேட்டால், தவறு செய்வது இயல்பு. அதை நம்ம உடனுக்குடனே என்ன செய்யணும், திருத்திக்கணும். பிள்ளையார் கோயில் இன்னைக்கு சங்கட சதுர்த்தி இல்லையா? நான் முன்னெல்லாம் கோயில் போகிறதுல எப்போ நான் உதவி தான் போவேன். இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போனேன். போகும்போது நமக்கு பிடிச்சது வாங்கிட்டு போகிறது. அண்ணன் பிள்ளையாருக்கு சண்டை வந்தது அண்ணனுக்கும் தம்பிக்கும். அதனால மாம்பழம் 2 வாங்கிக்கின்னு போகலான்னு போனேன். நான் என் வண்டியில் நின்று கடைக்காரர்கிட்ட நின்று வண்டியில் உட்காந்துக்கின்னு அவர்கிட்ட பணத்தை வாங்கினேன், பழத்தை வாங்கினேன் காசை கொடுத்துட்டு. வாங்கின்னு கொஞ்சம் தூரம் தான் போனேன். என்னடா நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்குமே அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். வயசில் மூத்தவர். நம்ம இறங்கி தான் வண்டியில் இறங்கி தான் வண்டியில் இருந்து இறங்கி தான் அந்த பழத்தை வாங்கணும். நம்ம தப்பு பண்ணிட்டோமே, கடவுள் நம்மளை மன்னிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே போன நேரம் போய் சாமியை பார்த்தேன். முதல் சாமிகிட்ட மன்னிப்பு கேட்டேன். திரும்பியும் வந்தேன். பழக்காரர்கிட்ட, அண்ணா என்னை மன்னிச்சிருங்க, ஏதோ சிந்தனை உங்ககிட்ட வண்டியிலேருந்து இறங்காத பழத்தை வாங்கிட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவர் மனசுலேயே சிரிச்சார். அப்புறம் சொன்னேன், என்னுடைய வளர்ப்பு முறையில் சொன்னேன். அப்புறம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு 2 பழத்தை வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி நடந்த சம்பவம். நம்ம அனைவருமே தப்பு செய்யாத ஆளே கிடையாது. எப்படி தப்பு செய்யாத ஆளே கிடையாது. ஆனால் நம்ம உணரணும். அப்பப்போ நம்ம செய்கிறது தப்புகள் ரைட்டாக தப்பான உணர்ந்த ஆரம்பிச்சிட்டாவே இறைவன் நம்ம நாடி வந்துடுவான். நன்றி, வணக்கம்.